ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம சுகன்யாவுக்கு தீபாவளி சீர் கொண்டு வராங்க. இப்போது அதாவது கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம சுகன்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கோமதிக்கு ரொம்பவே மனசு கவலையாக இருக்குது. ஏன்னா நம்ம தாய் வீட்டில் இருந்து சீர் வந்தால் அது ஒரு வகையான சந்தோஷம் தானே. நமக்கு மட்டும் அப்படி ஒரு குடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஏன் கோமதி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இல்லைங்க, தீபாவளி சீர் சுகன்யா வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆமாம் கொடுத்தாங்க, அதுக்கு என்ன இப்போது? இல்லைங்க, எங்கள் வீட்டிலேருந்து சீர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன கோமதி, உனக்கு தான் டெய்லியுமே உனக்கு வேணுன்றதை எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். அதுவும் ஒரு வகையான சீர் தானே. எதுக்காக உன் அண்ணனுங்கிட்டேருந்து நீ எதிர்பார்க்குற? உன் அண்ணனுங்க இப்படி ஒரு சீரை உனக்கு செய்வாங்களே என்ன? அதுக்கு மிச்சம் உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி கொடுக்க இருக்கேன். அதுக்கப்புறம் எதுக்காக நீ இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் எந்த குறையும் வச்சது கிடையாது. இருந்தாலும் என் அம்மா வீட்டிலேருந்து எனக்காக தீபாவளி சீர் கொண்டு வந்து கொடுத்தா அது எனக்கு எம்புட்டு சந்தோஷமாக இருக்கும். அதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதை கவனித்த நம்ம பழனி வந்து உடனே கடைக்கு போயிட்டு இந்த அதாவது நம்ம கோமதிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதாவது சாரீ, அதுக்கப்புறம் பூ பழம்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வராங்க. இப்போது வாங்கிட்டு வந்து ஒரு அதாவது தாமாளத்தில் அதை அடுக்கி இங்கே நம்ம கோமதிக்கு கொடுக்குறாங்க. இந்தாக்கா, நம்ம வீட்டில் இருந்து சார்பாக நான் உனக்கு சீர் கொண்டு வந்திருக்கேன், பிடிக்கா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கண் கலங்கிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பழனி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே நம்ம பழனி இருந்துட்டு, ஏன்க்கா கண் கலங்குற? அதான் உன் தாய் வீட்டு சார்பாக நான் சீர் கொண்டு வந்திருக்கனே, இதை நினச்சி நீ சந்தோஷப்படுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டே பழனி, சந்தோஷத்தில் தான்டா என் கண்ணிலெல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இதை பார்த்த ராஜிக்குமே ஒரு மாதிரி இருக்குது. உடனே நம்ம பழனி இருந்துட்டு, கண்டிப்பாக ராஜிக்குமே அதாவது இந்த நினப்பு இருக்கும்ல, ராஜிக்குமே கூட சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எதுக்கு சித்தப்பா இதெல்லாம்? இல்லைம்மா, இதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து வருமானு நம்மளாம் எதிர்பார்க்க முடியாது. நானும் அந்த வீட்டை சேர்ந்தவன் தானே. என்ன ஒன்று, என் அக்கா கூட தான் இருக்குவேன்னு சொல்லிட்டு என் அக்காவுக்கு கல்யாணம் ஆன உடனே எங்கள் அக்கா கூடவே வந்துட்டேன். என்ன தான் வந்தாலும் அந்த வீட்டு ஆளை தானே, அதாவது அதுதானே கரெக்டு. இருந்தாலும் நான் உங்கள் கூடவே இருக்கேன். என் அக்காவை பிரிய முடியல, அப்படிதான், வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்தாப்பா நீயும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ராஜிக்குமே கொடுக்குறாங்க. ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இங்கே பாருடா, உன் அக்காவை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா, எப்படியோ நீ அவன் மனசை நிறைவு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரி பழனி, நீ உன் அக்காவுக்கு சீரெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்த, முன்னாடி 1100 ரூபா காணாமல் போயிடுச்சு. அந்த பணத்தில் தானே நீ இந்த சீரெல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பழனிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. சரவணன் இருந்துட்டு, ஏன்பா இப்படி மாமாவை நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க? மாமாலாம் கடை பணத்துலேருந்து கையை வைக்கல அப்படின்னு சொல்லுவோம். சரிடா, அப்புறம் எப்படிடா பழனிக்கு பணம்? பழனி கையில் ₹1 கூட இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம கடையில் பணமும் காணாமல் போயிருக்கு. இப்போது இந்த டைமில் சீரும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பணம் இல்லாமல் எவன்டா செலவு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பழனியை வந்து திருடனா அதாவது திருட்டாம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லவும், உடனே நம்ம சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஏன்னு எதுக்கு எடுத்தாலும் என் புருஷனை திருடன் சொல்லிட்டு என் புருஷன் மேலே திருட்டு பட்டம் கட்டுறீங்க. என் புருஷன் அந்த கடைக்கு எம்பிட்டு உழைக்கிறாங்க தெரியுமா? பாவம், அவங்க சாப்பிட கூட டைம் இல்லை அவங்களுக்கு. சாப்பிட்றப்போ நீங்கள் ஏதாவது வேலை வச்சாலுமே குடுகுடுன்னு ஓடி வந்து செய்கிறது இல்லையா? 30 வருஷமாக உங்கள் கூட எடுபடியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போயிட்டு இப்படி சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா சுகன்யா, ஏதோ ஒரு கோவத்திலேயே இல்லை ஏதோ ஒன்று தெரியாமல் சொல்லிட்டாரு, நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லவும், என்ன தாச்சி, நீங்கள் உங்கள் புருஷனை அதாவது குறை சொல்லாமல் பார்த்து
பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி தானே என் புருஷனையும் நான் பார்த்துக்கணும்னு நினைப்பேன். என் புருஷன் மேலே மட்டும் திருட்டு பட்டம் கட்டுறீங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? உங்கள் தம்பி மேலே திருட்டு பட்டம் கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்களா அத்தாச்சி? உங்களுக்குன்னா ஒரு நியாயம், எங்களுக்குன்னா ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பழனி இருந்துட்டு, சுகன்யா வாயை மூடிக்கிட்டே இரு, நீ எதுவுமே பேசாத, அதுக்கப்புறம் மச்சான் மனசும் அக்கா மனசும் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, அவங்க மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனசு கஷ்டப்படும், உங்கள் மேலே திருட்டு பட்டம் கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா? அந்த கடைக்காக நீங்கள் எம்பிட்டு உழைக்கிறீங்க, கஷ்டமான எல்லா வேலையுமே நீங்கள் தானே செய்கிறீங்க, இதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இருக்க இருக்க உங்கள் மேலே எல்லா திருட்டு பட்டத்தையும் கட்டிடுவாங்க. யார் அந்த பணத்தில் அதாவது கடை பணத்தை திருடுறாங்களோ யாருக்கு தெரியும்? ஆனால் நேர்மையாக இருக்கிற உங்கள் மேலே பழிய போட்டால் எனக்கு கோவம் வராதாங்க? இங்கே பாருங்கள், நான் இப்போ சொல்கிறது தான். அன்றைக்கே சக்திவேல் மாமாவும் முத்துவேல் மாமாவும் உங்களுக்காக தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு தனியாக தொழில் தொடங்குறது தான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. கோமதி இருந்துட்டு, இங்கே பாரம்மா சுகன்யா, கோவத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே கரெக்டாக இருந்தது கிடையாது. நீ எதுக்குப்பா வீட்டை விட்டு போகிறத பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன தாச்சி, கடைசி வரைக்கும் என் புருஷன் இந்த வீட்டுக்கு அடிமையாகவும் அண்ணனுக்கு பாண்டிய அண்ணனுக்கு எடுபடியாகவுமே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டீங்களா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். அவங்க முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கா? இந்த வீட்டில் மீனா போயிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஏதோ வேலைக்கும் போய்கிட்டு அரைகுறை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்போது அதையும் சேர்த்தி நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. மயிலுமே கடைக்கு ஓடி போயிடுறா, ராஜி ட்ராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிடுறா, இப்படி எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போயிடுறாங்க. வீட்டில் இருக்கிறது நீங்களும் நான் மட்டும்தான். 2 பேரும் இத்தனை பேருக்கு சமைச்சு கொட்டணும். அது மட்டும் இல்லாமல் வீடு பெருக்கிறது துடைக்கிறதுன்னு 1008 வேலை இருக்குது. இப்படி எல்லா வேலையும் நான் வீட்டில் இருந்துட்டு இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணும். என் புருஷன் அரிசி மூட்டை தூக்குறது, டெலிவரி பண்ணுறது, கடையில் உள்ள மொத்த வேலையும் என் புருஷன் செய்கிறது. இப்படி இருக்கிறப்போ அவங்க மேலேயே பழிய போடுறது, இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்காத்தாச்சு உங்களுக்கே? இது கொஞ்சமாவது உங்களுக்கே நியாயமாகப்படுதா? இங்கே பாருங்கள், இனிமேல் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கட்டன் ரைட்டாக சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா சுகன்யா, நீ ஏதோ பணம் காணாமல் போன உடனே பழனி மேலே தான் தப்பாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அவசரத்தில் அப்படி சொல்லிட்டேன். அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதப்பா. பழனியை இனிமே இப்படி சொல்லி நான் எப்போவுமே திட்ட மாட்டேன், அசிங்கப்படுத்த மாட்டேன், திருட்டு பட்டமும் கட்ட மாட்டேன். அவனை பற்றி எனக்கு தெரியும்ப்பா. நீ இதெல்லாம் பெரிய பிரச்சனையே பண்ணாதப்பா. பழனியை விட்டு கண்டிப்பாக அவங்க அக்காவும் இருக்க மாட்டா, என்னாலும் இருக்க முடியாது. இந்த வீட்டிலேயே அவன் இருந்து பழகிட்டான், எங்களுக்கும் பழகி போச்சு. தயவு செஞ்சு அவனை இந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்காதப்பா. உனக்கு எது வசதியோ அப்போ எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இந்த வீட்டில் நீ இருக்கலாம்ப்பா. வேலை செஞ்சே ஆகணும்னு கட்டாயமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, ஏன் சுகன்யா, உன்னை அப்படி என்ன நான் வேலை வாங்கி வாங்கி சாவடிக்கிறேன்? மொத்த வேலையை நான் தானே இழுத்து போட்டு செய்கிறேன், ஏதோ கூட மாட ஒத்தாசை பண்ணுறேன், இதுக்கே சொல்லி காட்டுறியா சுகன்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் இல்லை தாச்சி, ஒரு சொல்கிறேன் நான், வீட்டுக்காக நான் செய்கிறேன், கடையில் அப்படி பாடுபடுறாரு உங்கள் தம்பி, ஆனால் உங்கள் தம்பி மேலே திருட்டு பட்டத்தை கட்டுறப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, போதும் இதை பற்றி யாருமே பேசாதீங்க, பழனி இந்த வீட்டில் தான் இருக்கணும். இனிமேல் பழனியை நான் எக்கார்ந்து கொண்டும் குத்தி காட்டியோ இல்லை குத்தம் சொல்லியோ நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே பழனி வாடா நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே சரவணன் இதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா பிரச்சனையுமே இந்த மயிலோட அப்பாவாலையும் மயிலாலையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. போகிற வழியில் இங்கே மயிலை பார்த்து இங்கே நம்ம சரவணன் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையா? உன்னை பார்த்தா எனக்கு அருவெருப்பாக இருக்குது. உன்னால் தான் பழனி மாமா அம்புட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. உன்னால் கண்டிப்பாக பழனி மாமா வீட்டை விட்டு போகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, எதுக்காக என்னை குத்தம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பழனி மாமா ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கு மாமா அவங்க தான் திருடி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும்,
சொல்லவும் உடனே சரவணன் இருந்துட்டு, ஏன்டி இப்படி பச்சையா நடிக்கிற? உன் அப்பன் தான் திருடுனான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்துமே இப்படி பழனி மாமா தான் திருடினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியே, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உனக்கு எப்படி மனசாட்சி இருக்கும்? உனக்கு பொய் மட்டும் தானே வரும். பொய்யை தவிர உன்னால் எதுவுமே வேற பேசவே முடியாது தானே. ஏன்னா உன் ரத்தத்திலே ஊறி இருக்கு பொய்ன்ற விஷயம். சி, உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது. சீக்கிரமாகவே உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன்டி. கண்டிப்பாக உன்னை வீட்டில் வச்சு வைக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆபத்துடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கடைக்கு நேராக கிளம்பி போயிடுறாங்க. மயிலுக்கு படபடன்னு இருக்குது. கண்டிப்பாக அப்பா கிட்ட சொல்லி திருட்டு வேலைலாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லி வைக்கணும். இல்லை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அப்பா தான் நமக்கு சரவணன் மாமா வைப்பாங்க. நம்ம அதே வீட்டில் இருக்கணும். வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னா அம்புடுதான். கண்டிப்பாக அம்மாவும் நம்மளை வீட்டுக்குள்ளே சேர்த்தாது. சுடர் வாழ்க்கை அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது நம்மளை அதாவது நம்மக்கிட்ட சொல்லி வீட்டில் சேர்த்தாது. நம்ம நடுத்தெருவில் தான் நிற்கணும். நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். இந்த அப்பாவுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. நம்மளோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இங்கே கடைக்கு வராங்க. இப்போது நம்ம சரவணன் பழனி டெலிவரிக்காக போயிடுறாங்க. பாண்டியன் மயில் நம்ம மயிலோட அப்பா இவங்க 3 பேர் மட்டும் தான் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனுக்குமே வேலை வந்துடுது. அதனால் வெளியே போகிறாங்க. இங்கே மயில் இருந்துட்டு, அப்பா ப்ளீஸ்ப்பா இந்த கடையிலலாம் எதுவும் திருடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் இருந்துட்டு, என்ன உடனே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன மயில் என்னை திருடுற அது இதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா நீ திருடுற விஷயம் எங்கள் வீட்டில் உள்ள யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா என் வாழ்க்கைக்கே பெரிய பிரச்சனையாக வந்து முடியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில், சும்மா செலவுக்காக தான் பணம் எடுத்தேன், மற்றபடி நிறையலாம் எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். அப்பா ₹1 ₹2 கூட வேண்டாப்பா, நீ தேவையில்லாத வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு மயில், அதெல்லாம் விட்டு தள்ளு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மயில், உனக்கு தீபாவளி சீர் கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்கம் வந்து சொல்லவும், மயில் இருந்துட்டு, சரிப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லவும், கொடுக்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு பணம் இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மயில், நீ ஏதாவது பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அப்படின்னா அதை வச்சு நான் உனக்கு சீர் செஞ்சிருவேன்ல. சம்மந்தி வீட்டு முன்னாடியுமே கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையாப்பா? நான் உங்களுக்கு பணம் ரெடி பண்ணி கொடுக்குவானா, நீங்கள் அழகாக நோவாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து போய் சீர் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருவீங்க. அப்புறம் பணத்துக்கு நான் எங்கே போகட்டும்? பணத்தை உங்களை மாதிரி திருடிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கோவப்படுறாங்க. சரிம்மா மயில், கோவப்படாதம்மா அப்படின்னு சொல்லவும், இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் ஒருத்தவங்க வராங்க. வந்ததுமே பாண்டியன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, எதுக்காக சம்மந்தியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பாண்டியனுக்கு ஒரு ₹10,000 கொடுக்க வேண்டியது இருக்குது, இதை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் ஆளை காணமே அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம மாணிக்கத்துக்கு பயங்கரமாக ஒரு ஐடியா வருது. இதுதான் சரியான நேரம், இதை வச்சு நம்ம இந்த பணத்தை வச்சு நம்ம மயிலுக்கு சீர் வாங்கி கொடுத்துடணும். சரி, இந்த பணத்தை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. உடனே மாணிக்கம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் பாண்டியன் சம்மந்தி எனக்கு சொந்த சம்மந்தி தான், நான் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மறக்காமல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. மாணிக்கம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே மாணிக்கம் இருந்துட்டு மயில்கிட்ட, மயில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இப்போது உனக்கு சீர் வாங்கிறதுக்கான பணம் கிடைச்சிருச்சுமா அப்படின்னு சொல்லுவோம். உடனே மயில் இருந்துட்டு, வேண்டாப்பா அந்த பணத்தை மாமா வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் இப்போ பணம் கொடுத்துட்டு போனார்ல அவர் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டா என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மயில், அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மயில் அப்படின்னு சொல்லவும், அப்பா வேண்டாப்பா, இதை வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுப்பா, தயவு செஞ்சு எனக்கு சீரெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கப்பா, அந்த பணத்தை நீங்கள் மாமா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னாவே அதுவே போதுமாம்மா அப்பா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இங்கே பாரு மயில், எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்காத, கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலோட அப்பா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
மறுநாள் காலையிலேயே எங்க மயிலோட அப்பா தடபுடலா சீரெல்லாம் கொண்டு வந்து எங்க பாண்டியன் வீட்டில் இறக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த மயிலே வாயை பொளக்குறாங்க. இப்போ சரவணன் இருந்துட்டு என்ன இதெல்லாம் அதிசயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க. இப்போ மாணிக்கம் இருந்துட்டு சம்மந்தி என் பொண்ணுக்கு சீர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கோமதி சரிங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருந்துட்டு என்ன மயிலே உனக்கு ஆச்சரியமா இருக்கா? நாங்கள் எம்பிட்டு சீர் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தியா? இந்த வீட்டுக்கு வந்த மருமகங்களை ஒருத்தி கூட இந்த மாதிரி சீர் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உனக்கு பிரம்மாண்டமாக சீரை வாங்கிட்டு வந்திருக்கோம். திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க மயில். ஏன்னா மயிலுக்கு தெரியும் அந்த சீரை வாங்கிறதுக்கான பணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு எதுக்கு சம்மந்தி இதெல்லாம் செலவு அதிகம் இல்லை, இருக்கட்டும் சம்மந்தி என் பொண்ணுக்கு தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் அப்படியே ரொம்பவே கௌரவமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சரவணனுக்கு சந்தேகமாகவே இருக்குது. மயிலை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு மயில் இம்புட்டு சீர் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்துச்சுடி? எங்கள் கடையில் இருந்தானே எடுத்தீங்க, இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். உங்கள் அப்பனுக்கு என்ன கொம்பு முளைச்சி போச்சா இல்லை திமிரு ஏறி போச்சா? ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் கண்ணாலேயே பார்த்தா அன்றைக்கி திருடுனாரு, இன்னைக்கு இம்புட்டு சீரை வாங்கி கொண்டு வந்திருக்காரு. இம்புட்டு சீர் வாங்குற அளவுக்கு நீங்கள் வசதி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடையில் இருந்து தான் பணத்தை எடுத்துருக்கீங்க, எப்படியும் 20,000க்கு தேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐயோ மாமா 20,000 இல்லை 40,000 தான், இது 10,000 தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே என்ன 10,000ன்ற? அப்போது ஏற்கனவே தெரியுமா? அப்போது நீங்கள் 2 பேருமா சேர்ந்து தான் 10,000 பணத்தை கடையிலேருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐயோ மாமா இல்லை மாமா, அது வந்து அம்மா தான் சொல்லிச்சு 10,000க்கு சீர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு தான் மாமா எனக்கே தெரியும், கடையிலலாம் அப்பா கண்டிப்பாக அம்பட்டு பணத்தெல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இருடி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டினீங்கன்னா உங்களை எல்லாரையுமே கூண்டோட தூக்கி ஜெயிலில் போடாமல் விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மிரட்டிட்டு வெளியே வராங்க. இப்போது நம்ம பாண்டியனுக்கு ஒரு கால் வருது. இப்போது நம்ம மாணிக்கத்துக்கிட்ட பணம் கொடுத்தாங்க இல்லையா 10,000 ரூபா, அவங்க தான் நம்ம பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டியன்கிட்ட கால் பண்ணி என்னப்பா 10,000 ரூபா உன் கைக்கு வந்துச்சாப்பா பாண்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க சொல்கிறீங்க, என்கிட்ட எப்போ கொடுத்தாங்க? எம்புட்டு நாள் ஆச்சு அந்த பணத்தை வாங்கி, இப்போ ஏதோ கொடுத்துட்ட மாதிரி வந்துச்சான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே அந்த ஆள் வந்து என்னப்பா பாண்டியா சொல்கிற, நான் உங்கள் சம்மந்திக்கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு போனேனே, அவர் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னாரே, ஏன் இன்னும் கொடுக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே பாண்டியன் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஓ மயிலோட அப்பா கிட்ட தான் பணத்தை கொடுத்துருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போது இங்கே மாணிக்கத்துக்கிட்ட என்ன சம்மந்தி நேற்று இது ராஜா வந்து உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்களாமே, இப்போ தான் ஃபோன் பண்ணார், எங்கே சம்மந்தி 10,000 ரூபா கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே நம்ம மயிலோட அப்பா பயங்கரமாக அப்படியே திருட்டு முழிக்கிறாங்க. விடன்னு இருக்குது மயிலுக்கு, அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்குது. இந்த அப்பா கிட்ட நம்ம அப்போவே சொன்னோம், வேண்டாப்பா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையே வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சொல்கிற பேச்சை கேட்காம சீரு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி குவிச்சு வச்சிருக்காரு. ஐயோ என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பாக்கியா இருந்துட்டு என்ன 10,000 கடை விஷயத்தெல்லாம் கடையிலே வச்சுக்க வேண்டியது தானே, எதுக்காக வீட்டிலலாம் பேசுகிறீங்க சம்மந்தி? இப்போது மயிலுக்காக தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே சரவணன் இருந்துட்டு அப்போது அந்த 10,000 வச்சு தான் இவருங்க சீர் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம சரவணன் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு, அப்பா இந்த ஆள்கிட்டலாம் 10,000 ரூபாய்லாம் எப்போவுமே இருந்தது கிடையாதுப்பா, 1,000 100 கூட நம்ம கடையில் இருந்தால் ஆட்டிய போடுறாரு, என்னடா சொல்கிற சரவணா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாப்பா இந்த ஆள் தான் அன்னைக்கு 1,100 ரூபாவை எடுத்தது, பழனி மாமா மேலே எந்த தப்புமே இல்லை, சரி சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் இவர் 1000 2000 கை வச்சு இப்போ 10,000 ரூபாயில் கை வச்சுருக்காரு, இந்த 10,000 வச்சு தான் சீர் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இந்த கேவலமான பொழப்பு இவங்களுக்கு தேவையாப்பா, இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம குடும்பத்தவே ஏமாற்றிட்டாங்கப்பா, சரியான ஃப்ராடு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனால்
அதாவது ஏற்றுக்கவே முடியல. "டே சரவணா, ஏற்கனவே உனக்கும் மயிலுக்கும் சண்டை. உங்கள் 2 பேருக்கும் ஒத்துக்கிறது கிடையாது. அதனால தான் இப்படி அவர் மேலே அபாண்டமாக பழி போடுறியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லைப்பா, நீங்களே இப்போ அழகாக கண்டுபிடிக்கலாம் அவங்க திருடினாங்களா இல்லையான்ட்டு. இப்போது அதான் அவர் 10,000 ஒருத்தவங்க நமக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த 10,000த்த மயிலோட அப்பா தான் வாங்கி வச்சிருக்காரு. அந்த 10,000 எங்கப்பா? அவரை கேளுங்கப்பா. இப்போ தெரிஞ்சிடும் அவர் எவ்வளோ பெரிய வல்லவர், நல்லவர்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன் இருந்துட்டு, "என்ன சம்மந்தி இதெல்லாம்? 10,000 எங்கே சம்மந்தி?" அப்படின்னு சொல்லவும், திருட்டு முழிக்கிறாங்க. "என்னை மன்னிச்சிடுங்க சம்மந்தி. மயிலுக்கு சீர் வாங்கணுன்றதுனால அந்த 10,000த்த நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சம்மந்தி. அந்த 10,000த்த நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவேன். கடனாக வச்சுக்கோங்களேன்." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. சரவணன் இருந்துட்டு, "பார்த்தீங்களாப்பா, இவர் எம்புட்டு பெரிய கில்லாடின்னு சொல்லிட்டு இவர் நம்ம கடையில் டெய்லியுமே கல்லாவில் பணம் எடுக்கிறாருப்பா. இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்த்தேன். இதை வாய் வார்த்தையாக சொன்னேன் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்கன்றதுக்காக தான் ஏதாவது வீடியோ ஆதாரமாக எடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஆள் 10,000 ரூபாவை ஒரே அடியாக ஏமாற்றணும்னு நினச்சிருக்காரு. மற்றவங்க பணத்தில் தான் மகளுக்கு சீர் வாங்கி கொடுக்கணுமா என்ன? இப்படி ஒரு கேவலமான புத்தி யாருக்காவது வருமாப்பா? அப்பா, இவங்க யாருமே சரியில்லைப்பா. பா, மயிலுமே சுத்தமாக சரியில்லை. அவள் படிக்கவே இல்லைப்பா. 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே மயிலுக்கு மயக்கமே வந்துடுது. உடனே கோமதி, "மயில், என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விடுறாங்க. உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, "பார்த்தீங்களாப்பா, உண்மையெல்லாம் சொன்னால் மயக்கம் வருது. பின்ன அவங்க சொல்கிற பொய் அந்தளவுக்கு தானே இருக்குது. நான் தான் உயிரோடு இருக்கிறேன், அதுக்கு அதிசயம்." அப்படின்னு சொல்லவும், "சரவணா, என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னால் ஒன்றுமே ஏற்றுக்கவே முடியலடா." அப்படின்னு சொல்லவும், "அப்பா, நீங்கள் அவங்க எல்லார் மேலேயும் நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டீங்கப்பா. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்கெல்லாம் ஒர்த்தே கிடையாதுப்பா. பழனி சித்தப்பா 30 வருஷமாக அவங்க கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே இல்லாத நம்பிக்கை உங்களுக்கு அவங்க மேலே இருக்குப்பா. குடும்பமாக சேர்ந்து கடையை ஆட்டிய போடணும்னு நினைக்கிறாங்க. நீ மட்டும் ஏமாந்துட்ட அப்படின்னா அம்புட்டு தான்ப்பா, கடையோட நிலைமை ரொம்பவே மோசத்தில் போயிடும். அப்பா, இவர் செம ஃப்ராடுப்பா. அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி எப்படியாவது கொடுத்தணுன்றதுக்காக நம்மக்கிட்ட எத்தனை பொய் சொல்லியிருக்காங்க தெரியுமா? படிச்சிருக்கா, நல்ல இது பெரிய பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு, இந்த மயில் பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க. நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி. "என்னப்பா மயில், இதெல்லாம் உண்மையாப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் மயில் பயங்கரமாக திக்கி திணறி அழுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுலேருந்தே நம்ம பாண்டியன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க மேலே தப்பு இருக்குது, சரவணன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு. நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி. அவங்களால இதை வந்து ஜீர்ணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "இங்கே பாருப்பா, இதெல்லாம் ஒரு பொழப்பா? சி, அசிங்கமாக இருக்குப்பா உன்னை என் மருமகன் சொல்லிக்கிறதுக்கே. ஏன் சரவணன், என் புள்ள சரவணன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அப்படிதான்ப்பா உன் கழுத்துலேயுமே அவன் தாலி கட்டினா. அவனோட வாழ்க்கையை நல்லா சிறப்பாக சந்தோஷமாக அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் நானே பார்த்து உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா நிரூபணம் பண்ணிட்ட. நீ நல்லா படிச்சிருக்கன்றதுக்காக உனக்கு நான் டீச்சர் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். சி, நினைக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி இருந்துட்டு, "ஏங்க, அவகிட்ட என்னங்க பேச்சு? இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை குடும்பமாக சேர்ந்து செஞ்சுருக்காங்க. நம்ம பிள்ளை சரவணோட வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க. இவங்கள சும்மாவே விடக்கூடாதுங்க. இப்போவே நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியத்தோட ஹஸ்பண்டும் கோமதி காலில் விழுறாங்க. "தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி. மயிலாக்கு யார் மாப்பிள்ளை பார்த்து வந்தாலுமே அவங்க யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால தான் படிப்புன்ற ஒரு விஷயந்தான் அவளுக்கு கல்யாணம் நடக்காமல் ரொம்ப நாள் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அதனால தான் அந்த ஒரு பொய்யை சொல்லி எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிடணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட மயில் எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லி சொன்னோம். மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை சம்மந்தி. தயவு செஞ்சு மன்னிச்சு என் பொண்ணை இதே வீட்டில் சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ சொல்லுங்களேன் ப்ளீஸுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க.
பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எனக்கு பொய் சொன்னாவே பிடிக்காது. என் பெத்த பிள்ளைங்க பொய் சொல்லி ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணாங்க அப்படின்னாவே அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் என் பையன் வாழ்க்கையை பொய் சொல்லி கீழ்த்தரமாக நடிச்சிருக்கீங்க. என் பையன் வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? மயிலு, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பேகை தூக்கிட்டு வந்து உங்கள் பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு என்னென்னமோ குறை சொன்னேன். ஆனால் முதல்ல இருந்து என்னெல்லாம் நடந்ததுன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் என் மவனை மட்டும் கெட்டவனாக்கிட்டல. நீ எவ்வளோ பெரிய கேடின்றத இப்போதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாருப்பா மயிலு, இனி நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. உன்னை மாதிரி ஆட்களை இந்த வீட்டில் வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறவங்களுமே உன்னை மாதிரி ஆயிடுவாங்க. இப்படியெல்லாம் தரங்கெட்டு கேவலமாக கீழ்த்தரமெல்லாம் பொய் சொல்லி மற்றவங்கள ஏமாற்றி மற்றவங்க கடை பணத்துலேருந்து திருடுறது, மற்றவங்களோட பொழப்பை கெடுக்கணும்னு நினைக்கிறதுன்றது அசிங்கமான ஒரு செயல். அது எல்லாமே அப்படி ஒரு எல்லா கெட்ட பழக்கமும் உங்கள் குடும்பத்துக்கிட்டேயும் உங்ககிட்டயும் இருக்குது. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். வெளியே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கையில் விழுந்து அழுகுறாங்க. மன்னிச்சிருங்க மாமா, தயவு செஞ்சு சரவணன் மாமா கூட என்னை ஒன்று சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. இப்போது மயிலோட நிலைமை என்னவா இருக்கும்? இனிமே வரப்போகிற எபிசோடில் நம்ம பாண்டியன் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவாங்களா? அதாவது மயிலை வந்து வீட்டை விட்டு வெளியே போயே தான் ஆகணும், இனிமேல் இந்த வீட்டில் சேர்த்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் இதே வீட்டில் இருப்பாங்களா இல்லை வெளியே போயிடுவாங்களா என்றதை நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.